These are landmarks of famous capital cities of the world. ஆனா there is a country which does not have a capital city. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேக்டர் ஒய். இன்னைக்கு நாம நௌரு அப்படின்ற ஒரு கண்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது இந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is part of a chain of islands called as Micronesia in South Pacific Ocean close to Australia. Nauru was earlier a German territory, but கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து இந்த மூணு கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு கன்ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது ஒரு சின்ன குரூப் ஸ்டார்ட் பண்ணி வேர் அட்மினிஸ்ட்ரிங் நௌரு. In the year 1968, Nauru gained independence from this confederation. It has a lot of specialities. அதில் என்னென்னது ஒவ்வொன்றா பார்ப்போம். Nauru is the only country which does not have a capital city. எஸ், நௌரு தான் வேர்ல்ட்லே தலைநகரமே இல்லாத ஒரே அஃபிஷியல் கண்ட்ரி. ஆனாலும் இந்த கண்ட்ரிக்குள்ள யாரென் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதைத்தான் நிறைய பேர் கேபிட்டல் சிட்டி அப்படின்னு ப்ராக்டிக்கலாக ஏற்றுக்கிட்டாங்க. இந்த கண்ட்ரியோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 21 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஆமாங்க, வித்தின் 1 hour இந்த டோட்டல் கண்ட்ரியுமே நீங்கள் டிரைவ் பண்ணி சுற்றி வந்துடலாம். தே ஹாவ் ஜஸ்ட் 19 kilometers ஆஃப் பேவ்ட் ரோட்ஸ். தட் இஸ் வை நௌரு பிகம்ஸ் தி 3rd smallest country on earth. ஆமாங்க, வேட்டிகன் சிட்டி அண்ட் மோனக்கோ இந்த 2 கண்ட்ரிக்கு அப்புறம் வேர்ல்ட்லேயே சின்ன கண்ட்ரி நௌரு தான். வேட்டிகன் அண்ட் மோனக்கோ இட்டாலி அண்ட் ஃப்ரான்ஸுக்கு உள்ளே இருக்குது. ஸோ நௌரு இஸ் தி ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி விச் இஸ் ஜியாகிரபிக்கலி இண்டிபெண்ட் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி. இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நௌருவன். கரன்சி இஸ் ஆஸ்திரேலியன் டாலர். தி டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் திஸ் கண்ட்ரி இஸ் less than 12,000 people. இதை தவிர இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த கண்ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது பிஎம்ஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி வேர்ல்ட்லேயே ரொம்ப ஓவர் வெயிட், தட் இஸ் தி மோஸ்ட் ஒபீஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இஸ் நௌரு. கிட்டத்தட்ட டோட்டல் பாப்புலேஷனில் 90% ஓவர் வெயிட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் lack of exercise and physical activities as well as unhealthy eating habits. இது ரொம்ப சின்ன கண்ட்ரியாக இருக்கிறதுனால ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப இடங்கள் கிடையாது. இருந்தாலும் தே கல்டிவேட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன் சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் தி ஐலண்ட். டூரிசம் வைஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரிக்கு இன்னொரு ரெக்கார்டு இருக்குது. அது என்னென்னா, வேர்ல்ட்லேயே லாஸ்ட் 7 yearsஆக ரொம்ப கம்மியான டூரிஸ்ட்ஸ் போகிற கண்ட்ரி அப்படின்ற ரெக்கார்டு தான். எஸ், நௌரு ஹேஸ் த டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீயிங் தி லீஸ்ட் விசிட்டட் கண்ட்ரி ஃபார் த பாஸ்ட் 7 years இன் த வேர்ல்டு. மொத்தமாகவே 4 ATM அண்ட் 2 பேங்க் தான் கண்ட்ரியிலே இருக்குது. 2 ஹாஸ்பிட்டல் இருக்குது, 5 ஸ்கூல்ஸ் இருக்குது, அண்ட் சவுத் பசிபிக் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்குது. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஹெல்ப்ஸ் நௌரு வித் சம் ஃபினான்ஷியல் எய்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு அசைலம் சீக்கர்ஸ், அதாவது அவங்க நாட்டை விட்டுட்டு புகலிடம் தேடி வர்றவங்க, அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள ஒரு சின்ன ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரி வச்சு அங்கேயே தான் ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. ஸோ இங்கே இடம் கொடுத்துருக்கிறதுனால நௌருவுக்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபினான்ஷியல் எய்ட் கொடுக்குறாங்க. பட் this is a very controversial issue across the globe. Like any other South Pacific islands, say Tuvalu or Kiribati, நௌருவும் climate change and global warmingனால மொத்தமாக மூழ்கி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் இருக்குது. இங்கே யாரன் அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அங்கே நௌரு ஏர்லைன்ஸ் அப்படின்னு இவங்களுடைய நேஷ்னல் கேரியர் வாரத்துக்கு 5 ஃப்ளைட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபிஜி அப்படின்ற கண்ட்ரிக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா ஹேஸ் டேக்கன் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெப்ரசன்ட் நௌரு இன் ஆல் இன்டர்நேஷ்னல் மேட்டர்ஸ். அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா
மிலிட்ரிலாம் கிடையாது. ஒரு சின்ன போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் ட்ரைனிங் அண்ட் ஃபினான்ஷியல் எய்ட் ஆஸ்திரேலியா தான் பண்ணுறாங்க. சில கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. அதை தவிர மோஸ்ட் ஆஃப் தெம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு தான் போகிறாங்க. இந்த ஃபேக்சுவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் டியூன் இன் டில் நவ். See you soon. Bye-bye.